தேசமென்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். பாரத தேசமென்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். பாரத தேசமென்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜான் தன்ராஜ். சுதந்திர தாகம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாட்டிற்காக பலர் தியாகம் செய்திருக்கிறார்கள். சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா ராஜா மாதிரி வாழ்கிறாய் என்று. உண்மையாகவே மன்னர்களும் இதில் மாண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்தியாவினுடைய முதல் விடுதலை போர் 1857ஆம் ஆண்டு நடந்த சிப்பாய் கழகம் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாகவே 1759ஆம் ஆண்டே பிரிட்டிஷாருக்கு எதிராக நமது தமிழ்நாட்டில் ஒரு போர் நடந்திருக்கிறது. அந்த போரில் வீரமரணம் அடைந்தவர் தான் அழகுமுத்துக்கோன். அவரை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். ஆங்கிலேயருக்கு எதிராக வரி கட்ட மாட்டேன் என்று வீரமரணம் அடைந்தவர் தான் மன்னர் அழகுமுத்துக்கோன். நாம் வரி என்று சொன்னவுடனே வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் நம் அனைவருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் அதற்கு முன்பே ஒரு வீரர் இருந்திருக்கிறார். அவர் மாவீரராக இருந்திருக்கிறார். அவர்தான் அழகுமுத்துக்கோன். இவர் 1728 தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கட்டாளங்குளத்தில் பிறந்தவர். இவரது தந்தை அழகுமுத்துக்கோன், தாய் அழகுமுத்தம்மாள். என்ன அழகுன்னு வருது, அவருடைய தந்தை பேரும் இது என்று சொன்னால் அது அவர்களுடைய குடும்ப பெயர். 1729ஆம் ஆண்டு இவரது தம்பி சின்ன அழகுமுத்துக்கோன் பிறந்தார். இவர்கள் அழகுமுத்து சகோதரர்கள் என்று அன்பாக அழைக்கப்பட்டார்கள். 1750 தந்தை மரணம் அடைந்து விடுகிறார். ஆகவே இந்த பெரிய அழகுமுத்துக்கோன் ஆட்சியில் வருகிறார். இப்பொழுது அவருக்கு மிக மிக நெருங்கிய நண்பராக, வீர அழகுமுத்துக்கோனுக்கு நண்பராக எட்டயபுர மன்னரான ஜெகவீர ராமபாண்டிய எட்டப்பர் மிகச்சிறந்த நண்பராக இருக்கிறார்கள். ஆகவே அழகுமுத்துக்கோன் ஆங்கிலேயர்கள் தன்னுடைய நாட்டில் வியாபாரம் செய்வதை சுத்தமாக விரும்பவில்லை. அவர்கள் வெறும் வியாபாரம் செய்திருந்தால் மட்டும் இல்லை, அவர்கள் வரி வசூலிக்க ஆரம்பித்ததை முற்றிலுமாக எதிர்த்தவர். தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து இந்த வரியை நாம் ஏன் கட்ட வேண்டும், நம்முடைய நாடு, நம்முடைய பொருட்கள் அந்நியருக்கு எதற்கு கட்ட வேண்டும் என்றார். இப்படி ஒரு நிலையில் 1750ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் தளபதி அலெக்சாண்டர் கிரேன் எட்டயபுரம் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு வரி வசூலிக்க வந்தார்கள். ஆங்கிலேயர்களை எதிர்க்க வீர அழகுமுத்துக்கோன் ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். அந்த கூட்டத்தில் அழகுமுத்து சகோதரர்கள், ஜெகவீர ராம எட்டப்பர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். அதில் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். இது நம்முடைய நாடு, ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்துவதில்லை என்று அவர்கள் அந்த முடிவை எடுத்தார்கள். அதை அவர் ஆட்சியாளர்களுக்கு கடிதமாகவும் அனுப்பினார்கள். இப்படி ஒரு கடிதம் ஆங்கிலேயர்கள் பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். வணிகம் செய்ய வந்த நீங்கள் எங்களிடம் வரி வசூலிக்க என்ன உரிமை இருக்கிறது? வரி வசூல் செய்ய வந்தால் கும்பினிகள், ஆங்கிலேய வியாபார கூட்டம் தலை இந்த மண்ணில் உருளும் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. ஆங்கிலேயர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படி ஒரு குறுநில மன்னர் நம்மை எதிர்க்கிறார் என்று சொன்னால் இவருக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆகவே எட்டயபுரம் பாளையத்துக்கு ஆதரவாக போராடிய அழகுமுத்து சகோதரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே போர் மூண்டது. இந்த போரில் அழகுமுத்துக்கோன் வென்றார். இதுதான் பிரிட்டிஷாருக்கு எதிராக நடந்த முதல் போர் என வரலாறு கூறுகிறது. அதுதான் உண்மை. இதைத் தொடர்ந்து பல இடங்களில் ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் 1755ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத தொடக்கத்தில் திருநெல்வேலி சீமை நோக்கி ஒரு பெரிய படை அணி வகுத்து வந்தது. பெரிய படை என்று சொன்னால் நம்மிடம் இருப்பதெல்லாம் வாள்கள் தான். ஆனால் அவர்கள் பீரங்கியோடு வந்தார்கள். இந்த படையெடுப்பினுடைய முக்கிய நோக்கம் தென்னாட்டு அரசர்களிடம் இருந்து கப்பம் வசூலிக்க வேண்டும். ஆகவே இதை அவர்கள் எப்படியாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வந்தார்கள். மார்ச் 9, 1755 மருதநாயகம் தலைமையிலான படைகள் காளமேக பெருமாள் கோயிலுக்கு தீ வைத்து அங்கிருந்த அனைத்து பொருட்களையும் கொள்ளையடித்தனர். அந்த காலத்தில் இந்த கோயிலை கொள்ளையடித்தால் அரசர்களுக்கு வரக்கூடிய கோபம் என்பது சாதாரண கோபம் கிடையாது. அப்பொழுது பூலித்தேவன் மன்னன் அவர்கள்
இதை எட்டயபுர மன்னருக்கு தெரிவிக்கிறார். இவர்கள் இது போன்று செய்து விட்டார்கள், எனக்கு உதவுங்கள் என்று. ஆனால் எட்டயபுர மன்னர் உதவில்லை. ஆனால் அழகு முத்துக்கோன் அவர்களுக்கு உதவுகிறார். பூலித்தேவன் படையும் திருவிதாங்கூர் இராணுவமும் அழகு முத்துக்கோனின் படையும் இணைந்து ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போரிட்டது. இது ஒரு குறுநில மன்னர்கள் கூட்டமைப்பாக நடந்த முதல் போர் என்றே சொல்லலாம். நாங்கள் இங்கே என்னமா மன்னர்கள் இருப்போம், ஆனால் இன்னொரு அந்நியன் வந்து எங்களிடம் வரி வசூலிப்பதா என்று அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தார்கள். 1755 எட்டயபுரத்தை தாக்க வந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக அழகு முத்துக்கோனின் படையை சின்ன அழகு முத்துக்கோன் வழிநடத்தினார். அங்கிருந்த பெருமாள் கோயிலை தாக்க வந்தபோது அதை காக்க அழகு முத்துக்கோனினுடைய படைகள் கடுமையாக போராடி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் சின்ன அழகு முத்துக்கோன் ஆங்கிலேயர்களால் சுடப்பட்டார். 1755 ஏப்ரல் 7ஆம் தேதி பெருமாள் கோயில் முன் மரணம் அடைந்தார். தன்னுடைய தம்பியினுடைய மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத மன்னர் வீரமுத்துக்கோனுக்கு அவரது வீரர்களும் எப்படியாவது ஆங்கிலேயர்களை பழிவாங்க வேண்டும் என்று அவர்களை நோக்கி படையெடுத்தார்கள். அப்போது அழகு முத்துக்கோனின் வீரத்தை நன்கறிந்த மருதநாயகம் எட்டயபுரம் அரண்மனையை தாக்கப் போவதாக அறிவித்தார். அந்த பதட்டமான சூழலில் எட்டயபுரம் மன்னரையும் மக்களையும் காத்து பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்த வீர அழகு முத்துக்கோன் வெளியே சென்று ஆள் திரட்டி 700க்கும் அதிகமானவர்கள் தனது படையில் சேர்த்தார். இவர்கள் பெத்தநாயக்கனூர் கோட்டையில் தங்கியிருந்த நிலையில் கான் சாஹிப் என்று சொன்னால் மருதநாயகத்தினுடைய பெயர், படைகள் தாக்குதலில் ஈடுபட்டன. வீர அழகு முத்துக்கோனுக்கும் அவரது தளபதிகளும் மிக கடுமையாக போரிட்டார்கள். அப்போது அழகு முத்துக்கோனின் குதிரை சுடப்பட்டது. மன்னர்கள் முதலாக அவர்களுடைய தாக்கின்ற போது அவர்களுடைய நெருங்கி அவர்களுக்கு எப்போதுமே பாதுகாவலாக அவர்களை காப்பாற்றக்கூடிய அந்த விலங்குகளை தான் சுடுவார்கள். அந்த வகையில் குதிரை சென்ற உடனே அவருக்கு பாதி பலம் போனது போல் ஆகிவிட்டது. முத்துக்கோனுடைய வலது காலிலும் அடுத்து சுட்டார்கள். இருந்த போதிலும் ரத்தம் சொட்ட 3 மணி நேரம் போர் புரிந்தார். நண்பர்களை நினைத்து பாருங்கள், தன்னுடைய குதிரை இறந்து விட்டது, காலிலே சுடப்பட்டு விட்டார்கள். காலில் சுடப்பட்டாலும் அந்த ரத்தம் சொட்ட 3 மணி நேரம் அவர் வெள்ளையரை எதிர்த்து போரிட்டிருக்கிறார். ஆனாலும் இந்த போரிலே அவர் வெற்றி பெற்றாரா என்று சொன்னால் தன்னுடைய குதிரையும் போய்விட்டது, தன்னுடைய காலும் அடிபட்டிருக்கிறது. ஆனாலும் வீர தளபதிகள் 6 பேர்களோடும் 248 வீரர்களோடும் அவர் போரிட்டிருக்கிறார். அந்த 248 வீரர்களையும் ஆங்கிலேய படை சிறைப்பிடித்தது. நடுகாட்டு சீமை பகுதிக்கு அழைத்து சென்று பீரங்கி முன்பு நிறுத்தி வரி செலுத்துமாறு சொன்னார்கள். மன்னிப்பு கேட்டால் உயிர் மிஞ்சும் என எச்சரித்தார்கள். இப்போ கூட ஒன்றும் இல்லை, வரி கட்டிடு, மன்னிப்பு கேளு என்று சொல்கிறார்கள். அழகு முத்துக்கோன் வீரன், இந்த மண்ணினுடைய வீரன், தமிழனுடைய வீரன், வரி கட்ட ஒப்புக்கொள்ள முடியாது என்று மிக தைரியமாக அவர் சொன்னார். வீரன் அழகு முத்துக்கோனும் 6 தளபதிகளும் பீரங்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உடல் சிதறியது. இதில் 7 பேரினுடைய உடல்கள் சிதறிய கோலத்தை நினைத்து பாருங்கள். தூத்துக்குடி மாவட்ட கட்டாலங்குளத்தில் அமைந்துள்ள வீரன் அழகு முத்துக்கோன் மணிமண்டபத்தில் ஆண்டுதோறும் அவருடைய நினைவு நாளான ஜூலை 11ஆம் தேதி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படுகிறது. நினைத்து பாருங்கள், இந்த தமிழ் மண்ணுக்காக 248 வீரர்கள், ஒரு மன்னர் உயிர் துறந்திருக்கிறார். இந்த மண்ணினுடைய பெருமை நமக்கு தெரிகிறதா? 2012ஆம் ஆண்டு அவரை பற்றிய ஒரு ஆவணப்படம் ஒன்று வெளியிடப்பட்டது. 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் நாளன்று இந்திய அரசின் சார்பில் மதுரையில் அழகு முத்துக்கோனுடைய தபால் தலையும் வெளியிடப்பட்டது. தமிழ்நிலத்தின் தலைவணங்கா வீரத்துக்கும் தியாகத்துக்கும் தன்னிகரற்ற அடையாளமாக விளங்கும் மாவீரர் அழகு முத்துக்கோன் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான விடுதலை போராட்ட வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்து அவர்களுடைய வாழ்வும் போராட்டமும் என்றும் புகழ் மங்காது ஒளி வீசும். மண்டியிட்டு வாழ்வதை விட மார்பை காட்டி உயிரை விடுவதே மேல் என்று தமிழரின் வீரத்தை பறைசாற்றியவர். வாணிபம் செய்ய வந்தவனுக்கு எதற்கு வரி கட்ட வேண்டும் என்று கட்டபொம்மனுக்கு முன்பாகவே கர்ஜித்தவர். நட்புக்காக உயிரை கொடுப்பது எளிது, ஆனால் உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நட்பு கிடைப்பது அரிது என்ற சொல்லுக்கு இலக்கணமாக இருந்தவர்தான் அழகு முத்துக்கோன். நட்பின் சிறப்பை வெளிப்படுத்தும்படியாக தனது நண்பர் எட்டயபுர மன்னர் ஜெகவீர ராம பாண்டியனுக்காக துணிந்து எதிர்த்தவர், உயிரையும் கொடுத்தவர். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வார்கள். தனது தம்பியை கொன்றவர்களை பழித்தீர்த்தார். பாசத்திற்கு முன் உதாரணமாக இருந்தவர்.
வலது காலில் சுடப்பட்ட பின்னும் ரத்தம் சொட்ட சொட்ட 3 மணி நேரம் போரிட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வீரத்தையும் மன உறுதியும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. குறுநில மன்னர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட வரலாறு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் வரலாறு. நண்பர்களே, நான் சொல்லுகிறேன், முதலுக்கு எப்போதுமே ஒரு மரியாதை உண்டு. இதுவும் முதல் ஒரு நடந்த சுதந்திர போராட்டம். ஒவ்வொரு முறை இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது இந்த தேசத்திற்காக என்னால் என்ன செய்ய முடியும் என்ற சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்களும் யோசியுங்கள், இந்த தேசம் உங்களால் எப்படி வளமாகும் என்பதை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.